கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் சார்பாக இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசுராஜன் கட்டளை படியே மாபெரும் பணியை செய்கின்றோம். பெரிய வேலை விட்டிறங்க மாட்டோம். இயேசுராஜன் கட்டளை படியே மாபெரும் பணியை செய்கின்றோம். பெரிய வேலை விட்டிறங்க மாட்டோம். தூங்கிடும் வாலிபர் எழுந்திடவே தூதனை தருவோம். எந்நாளிலே துரிதமுடன் நினைவிடுவோம். தூது சொல்ல நாம் கிளம்பிடுவோம். துரிதமுடன் நாம் இறங்கிடுவோம். தூது சொல்ல நாம் கிளம்பிடுவோம். இயேசுராஜன் கட்டளை படியே மாபெரும் பணியை செய்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் சார்பிலே அன்போடு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவிக்கின்றேன். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் இந்த நாள் முழுவதும் உங்களை தம்முடைய கிருபையினால் நிறைத்து இந்த வாழ்நாளெல்லாம் திருப்தியாகும்படி உங்களை நடத்துவாராக. இந்த நாளில் கூட இந்த ஆவியானவருடைய ஒரு நடத்துதல் அல்லது ஆவியானவருடைய உணர்த்துதல் என்பதை குறித்து ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்க முடியாக இருக்கின்றோம். இந்த ஆண்டை ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் ஆண்டு என்று அறிவித்திருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் திருச்சபைகளிலே, தேசமெங்கிலும் உள்ள திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார் என்பதை அறிவிக்கிற வண்ணமாகத்தான் இந்த ஆண்டினுடைய ஒரு கருப்பொருளாக, ஆண்டினுடைய தலைப்பாக இந்த ஆண்டை அறிவித்திருக்கின்றது. இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு மிகவும் பழக்கமான ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாய் நம்மோடு இடைப்படுவார், எவ்விதமாய் அவர் நம்மோடு செயல்படுவார்
எவ்விதமாய் நம்மை அவர் உணர்த்துவிப்பார் என்பதை குறித்து கற்றுக்கொள்கிற வண்ணமாக நாம் இந்த சத்தியத்தை நமக்கு பழக்கமான வேத பகுதியான ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் 53ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலிருந்து இந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே ஏசாயா ஆரம்பிக்கின்றார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகின்றார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று அவருடைய தோற்றத்தை குறித்து, அவருடைய புறப்படுதலை குறித்து, அவர் வெளிப்படுவதை குறித்து அவர் நமக்கு அறிவிக்கின்றார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய புயம் என்று சொல்லப்படுகின்ற யாருக்கு வெளிப்படும் தெரியுமா? அவரை பற்றி கொள்கிறவர்களுக்கு, தேவாதி தேவனை, மேசியாவாகிய கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களுக்கு அவருடைய புயம் வெளிப்படும். அதுதான் ஏசாயா தெரிவிக்கின்றார். ஆனால் அவர் எப்படி வெளிப்படுவார்? இளங்கிளையை போல, ஒரு டெண்டர் பிளான்ட், ஒரு சின்ன சின்ன துளிரை போல வெளிப்படுவார். ஒரு பெரிய மரத்தினுடைய கிளையை போல் அசைந்தாடி அவர் வெளிப்படுவார் என்றால் யார் வேண்டுமானாலும் அவரை பார்க்கலாம். ஆனால் அவர் சிறிய கிளையை போல, இளங்கிளையை போல வெளிப்படுவார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல வெளிப்படுவார். வேரே கண்ணுக்கு தெரியாது, அதுவும் வறண்ட நிலத்தில் இருக்கிற வேர் எப்படியாக தெரிய முடியும்? வறண்ட நிலத்திலே மரங்களே இருக்க வாய்ப்பு இல்லை, காய்ந்து போன மரங்கள் இருக்கலாம். அந்த காய்ந்து போன மரத்திலிருந்து வேர், தரைக்குள்ளே இருக்கிற வேர் துளிர்க்கிற வேராக இருக்கும். அந்த வேரை நாம் எப்படி கண்டறிவது? இப்படித்தான் அவனுக்கு முன்பாக அவர் வருவார். அப்படி அவரை கண்டுபிடிக்கிறவனுக்குத்தான் அவருடைய புயம் வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும். நம் ஆண்டவரை கண்டுபிடிப்பது, ஆண்டவருடைய வல்லமையை தேட வேண்டும் என்பதைத்தான் இந்த உபமானங்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றது. ஆண்டவரை பற்றி தேட வேண்டும். சாதாரணமாக போகிற போக்கில் போறவனுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஊற்றிவிட மாட்டார். லியோனார்டு ரேவன்கில் சொல்லுகிறது போல, எழுப்புதலின் கண்ணீர் முகத்தை நினைக்காமல், அழுகையின் கண்ணீர், மன்றாட்டின் கண்ணீர் முகத்தை நினைக்காமல் எழுப்புதல் சும்மா வந்து விடாது என்று எழுதுவார். எளிதல்ல. அவருடைய வல்லமையை பெறுவது, அவருடைய பரிசுத்தாவியானுடைய கிருபைகளை பெறுவது என்பது நாம் தேட வேண்டும். அதைத்தான் குறிக்கின்றது. அவர் வேரை போல, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவர் எழும்புவார். நம்ம எல்லாருக்கும் சங்கீதம் 23 தெரியும். கர்த்தரினோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் என்றெல்லாம் தெரியும். ஆனால் யோபு 23 தெரியாது. அதில் தான் யோபு பக்தன் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அவரை அறிய முடியவில்லை. எனக்கு பின்பாக அவர் கிரியை செய்கின்றார், நான் அவரை பார்க்க முடியவில்லை. என் வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார், என் இடது பக்கத்தில் இருக்கிறார், நான் அவரை காணக்கூடாதபடி அவர் தன்னை ஒளித்துக் கொள்கின்றார் என்று அவர் யோபு பக்தன் சொல்லுவார். ஆண்டவரை கண்டுபிடிப்பது என்பது நாம் திருவசன கண்ணாடி மூலமாய்த்தான் கண்டுகொள்ள வேண்டும். மட்டுமல்லாது ஆண்டவரை கண்டுகொள்வது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு பெரிய கிருபை. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் உணர்த்துவார். தேவனுடைய வல்லமையை எப்படி பெறுவது, தேவனுடைய கிருபைகளை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த எழுப்புதலின் காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வல்லமையாய் எப்படி இருப்பது என்பதை அவருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். பெரிய தேவாலயம் இருந்தது. 53 ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்ட ஒரு பெரிய தேவாலயம். பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து ஒரே நேரத்தில் ஆண்டவரை தொழுது விட்டு திரும்ப செல்லக்கூடிய ஒரு பெரிய தேவாலயம். அதில் ஒரு பக்கத்திலே பெரிய சந்தை வெளி, அதில் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் காசுக்காரருடைய பலகைகள் வைத்து கூவிக்கொண்டிருப்பார். மக்கள் போவதும் வருவதும் சந்தடியாயிருப்பார்கள். அங்கு ஒரு மனிதன் வருகின்றான். அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கிறான்? அவன் மரணத்திற்கு சமீபமாயிருந்த ஒரு மனிதன்.
ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய ரட்சிப்பாய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் அவன் மரணத்துக்கு நெருக்கமாய் வந்து விட்டான். வயதான மனிதன். அந்த கூட்டத்தில் அவன் நடந்து வருகிறான். தேவாலயத்திற்கு எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசலிலே வந்து மேசியாவாகிய கிறிஸ்து குழந்தையாயிருக்கின்றார். அந்த குழந்தையை தூக்கி வருகிற அந்த தாயும் தந்தையும் கண்டு அந்த குழந்தையை கையிலே வாங்கி, ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி ஆண்டவரை துதித்து விட்டு அவன் பிற்பாடு போகிறான். யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய சந்தை கூட்டம் நடக்கிறது, கூவுகிற மக்களுடைய கூட்டம் இருக்கிறது, ஆலயத்தில் ஒருவர் இருக்கின்றார்கள், ஏராளமானவர் போகிறார்கள் வருகிறார்கள், ஆராதனை சத்தங்கள் கேட்கிறது, பாடல் ஒலி கேட்கின்றது, ஆடு மாடுகளுடைய சத்தம் கேட்கிறது. இதிலே இந்த ஒரு வயதான மனிதன், ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு மனிதன், அவன் எவ்விதமாய் வந்து இவர்தான் மேசியா என்று கண்டுபிடித்தார். அப்போஸ்தலனாகிய லூக்கா அதை மிகவும் அழகாக சொல்லுகின்றார். அவர் எவ்விதமாய் சொல்லுகின்றார்? லூக்கா 2 அதிகாரம் 27 வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். 25 வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் காத்து கொண்டிருந்தான். முதல் கிறிஸ்துமஸ்க்காக காத்து கொண்டிருந்தான். எதற்காக காத்து கொண்டிருந்தான் தெரியுமா? நமக்கு கிறிஸ்துமஸ் என்றாலே கொண்டாட்டம் தான், புத்தாடையும் புதிய கேக்குகள் வகைகள் தான் நினைவிருக்கும். ஆனால் இவன் முதல் கிறிஸ்துமஸை வரவேற்ற ஒரு மனிதன், வயதான மனிதன். அவனை குறித்து வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது? அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அவனுடைய எதிர்பார்ப்புகள், அவனுடைய கொண்டாட்டங்களின் எதிர்பார்ப்பு எப்படியாயிருந்தது? இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வரட்டும். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் எளிதிலே கண்டுபிடித்தான், இதுதான் மேசியாவாகிய குழந்தை என்று கண்டுபிடித்தான். பிரியமானவர்களே, இந்த நூற்றாண்டு கிறிஸ்தவம் இழந்துவிட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இழந்துவிட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துவித்தல், பரிசுத்த ஆவியானுடைய போதித்தல், பரிசுத்த ஆவியானுடைய நெருக்கம், இவைகளையெல்லாம் நாம் இழந்து விட்டோம். இந்த இழந்துவிட்ட ஒரு பெரிய காரியத்தை தான் நாம் பார்க்கின்றோம். பெரிய காரியத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக அவர் எழும்புகின்றார். நாம் சிமியோனை போல இருக்கின்றோமா? ஆவியானவருக்கும் நமக்கும் அப்படியான ஒரு நெருக்கமான உறவு இருக்கின்றதா? நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சை மட்டும் இருக்கிறதா? அவரை தேடுவதில் நாம் தயங்கி இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியையும் ஒத்தாசையும் நாம் தேடுவோம். ஆவியானவரே, என்னை உணர்த்துவீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே, ஆண்டவர் எனக்குள்ள இருந்து ஏவுங்க ஆண்டவரே. இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களாக மாற வேண்டும். இன்னொரு தேவனுடைய மனிதனை குறித்து வாசிக்கின்றோம். இந்த மனிதனை குறித்து நியாயாதிபதிகள் 13 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த மனிதன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மனிதன் தான் சிம்சோன். அவன் ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதனாயிருந்தான். அவன் கையிலே அவன் சாதாரணமான காரியங்களை வைத்திருந்தால் கூட அது வல்லமையான காரியமாயிருந்தது. சாதாரணமான ஒரு எலும்பு துண்டை எடுத்து நீங்கள் சோற்றிலே 2 வேகமாக அடித்தால் உடைந்து போய்விடும். ஆனால் இந்த சிம்சோனின் கையிலே, அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய கையிலே இருந்த அந்த எலும்பு துண்டுக்கு என்ன வலிமை இருந்தது தெரியுமா? அந்த பெலிஸ்திய இராணுவ வீரர்கள் அணிந்திருந்த அந்த உலோக கவசங்களை தாண்டி உடைத்து சென்று அவருடைய தலைகளை உடைத்து அவர்களையெல்லாம் மரணத்துக்குள்ளாக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு லேசர் ஆயுதம் போல ஆகிவிட்டது. ஒரே அடி அவனுடைய உலோக கவசங்களெல்லாம் தெரித்து ஓடியது.
கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் என்ன இருக்கின்றது? உங்களுடைய கையில் என்ன இருக்கின்றது? சாதாரண எலும்பு துண்டு தான், பரவாயில்லை. ஆனால் இந்த ஆவியானவருடைய நடத்துதலினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்ய அவர் கிருபை உள்ளவரும் உண்மை உள்ளவரும் அவர் வல்லமை உள்ளவரும் சித்தம் உள்ளவருமாயிருக்கின்றார். உன்னுடைய கையில் என்ன இருக்கின்றது? என்னுடைய கையிலே ஒரு ஊசி தான் இருக்கின்றது, ஒரு நூல் தான் இருக்கின்றது. பரவாயில்லை, நீ அநேகம் ஆத்துமாக்களை ஆண்டவரண்டை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தொற்காலாக நீ மாற முடியும். உன்னுடைய கையில் என்ன இருக்கின்றது? எனக்கு ஒரு திறமையுமே இல்லை என்று சொல்வாயா? படிப்பறிவில்லாத ஒரு இளைஞன் இங்கிலாந்தில் இருந்தான். அவனுக்கு இருந்த ஒரே ஆயுதம் எது தெரியுமா? அவனுடைய முழங்கால்கள் தான். முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தான். இந்திய வரைபடத்தை விரித்து அதன் மேலே படுத்து அழுது கொண்டிருப்பான். ஆண்டவரே, இந்தியாவை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும் என்று அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டாரா? ஆம், கேட்டார். அந்த மனிதனை இந்தியாவுக்கு அனுப்பினார். பெரிய பட்டம் பெற்ற மனிதன் அல்ல, பெரிய திறமைகளும் தாளந்துகளும் வல்லமைகளும் பெற்ற மனிதன் அல்ல, சாதாரணமான மனிதன். ஆனால் அநேக இந்திய மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்க்கும்படியான ஒரு கிருபையை தேவன் அந்த மனிதனுக்கு கொடுத்தார். அவர்தான் டாக்டர் வில்லியம் கேரி. பிரியமானவர்களே, உங்கள் கையில் என்ன இருக்கிறது? இந்த சிம்சோனுடைய கையிலே வெறும் எலும்பு துண்டு தான் இருந்தது. ஆனால் அதற்கு மேலே அவனிடத்திலே தேவ வல்லமை இருந்தது, தேவ வல்லமை இருந்தது. இந்த தேவ வல்லமையினால் அவன் நடத்தப்பட்டவனாயிருந்தான், ஊக்குவிக்கப்பட்டவனாயிருந்தான். அந்த வல்லமையினால் அவன் நிரப்பப்பட்டவனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். நம்முடைய தியானத்தின் தலைப்பு அதுதான், கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல், ஏவுதல். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். போ போ என்றார். இந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? வல்லமையான காரியங்கள் எல்லாம் செய்தான். கூடவே என்ன செய்து வந்தான்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்து வந்தான். தெளிலால் என்ற ஒரு பாவமான ஒரு பெண்ணோடு அவன் தொடர்பு கொண்டான். நசரேய விரதம் பூண்டிருந்தான். செத்த மிருகங்களிடத்திலேயோ செத்த மனிதரிடத்திலோ செல்லக்கூடாது. ஆனால் செத்த சிங்கத்திடத்திலே சென்று அந்த சிங்கத்தின் உள்ளே இருந்த தேனை எடுத்து கொண்டு வந்தார். நாம் அநேகர் நினைத்துக் கொள்வோம், சிம்சோனுடைய பலம் எங்கிருக்கிறது என்று கேட்டால் நாம் எல்லாரும் சொல்லுவோம், சிம்சோனுடைய பலம் அவனுடைய தலைமுடியில் இருந்தது. இல்லை. அந்த நியாயாதிபதிகளின் ஆக்கியோன் அதை அவன் எழுதுவார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் எழுதுவார், அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. இதை வாசித்துக் கொண்டிருக்கிற அருமையான மக்களே, அவருடைய பலம் தலைமுடியில் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவனுடைய தலைமயிர் திரும்பவும் வந்து விட்டது, ஆனால் பலம் தான் இல்லை அப்படி என்று சொல்லி நியாயாதிபதிகளின் ஆக்கியோன் நமக்கு சொல்லுகின்றார். அவனுடைய பலம் உண்மையில் எங்கிருந்தது? அவனுடைய பலம் தேவ ஆவியானவரிடத்தில் இருந்தது. இதை நாம் அறிந்திருக்கின்றோமா? திருச்சபையின் பலம் எங்கிருக்கிறது? அதனுடைய கட்டிடங்களில் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நாம் ஏமாந்து போனவர்கள். திருச்சபையின் பலம் அதனுடைய அங்கத்தினுடைய எண்ணிக்கையில் இருக்கிறது என்று நினைத்தால் நாம் ஏமாந்து போனவர்கள். உண்மையான திருச்சபையின் பலம் அது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் இருக்கின்றது. எந்த திருச்சபை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி பிடித்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிலை கொண்டு இருக்கிறதோ அதுதான் வல்லமையான திருச்சபை. எண்ணிக்கையோ கட்டடங்களின் உயரமோ கட்டடங்களின் விஸ்தாரணமோ அது வைத்திருக்கிற சொத்துக்களின் அளவுகளோ பேங்க் பேலன்ஸோ இல்லை. இந்த சிம்சோன் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தான்.
அவனுடைய அபிஷேகத்தினுடைய அவனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அவனுடைய பரிசுத்தம். அவன் திராட்சை செடியில் உள்ள சிறிய ஒன்றை கூட என்ன செய்யக்கூடாது? அவன் சாப்பிடக்கூடாது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே நாம் இதை வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும். திராட்சை செடியில் உண்டாகிற விதை கூட சாப்பிடக்கூடாதா? அதில் ஏதாவது போதை வருகின்றதா? இலை சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. அவ்வளவு தூரம் நீ கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், உலகத்தோட ஐக்கியம் கொள்வதற்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. அப்போதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஏவ துவக்க முடியும், உன்னை நடத்த முடியும், உன்னை போதிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். பரிசுத்த ஆவியானவர் எப்போது வெளிப்படுவார்? அவர் இளங்கிளையை போல மெதுவாக வெளிப்படுவார். அதை கண்டுகொள்வதற்கு தேவ ஆவியானுடைய வல்லமை தேவை, கிருபை தேவை. இந்த ஆவியானவருடைய துணையை அவன் இழந்து போனான், பாவத்திலே விழுந்தான். அவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக வைத்திருந்த அவருடைய தலைமயிர் சரைக்கப்பட்டது, உடன்படிக்கை முறிந்து போனது. அவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலிருந்து விலகினார் என்று வேதத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகின்றார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான் என்று ஒரு பயங்கரமான ஒரு வாக்கியத்தையும் அவர் எழுதுகின்றார். நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? தேவ ஆவியானவர் என்னோடு இருக்கின்றாரா, அல்லது தேவ ஆவியானவர் என்னை விட்டு விலகி விட்டாரா என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா? கடைசியிலே அவனுடைய நிலையை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே பாருங்களேன். கடைசி வசனத்திலே அவனுடைய உடலை, சிம்சோனின் உடலை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அடக்கம் பண்ணினார்கள். எந்த இடத்திலே ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினாரோ, சோராவுக்கும் எஸ்தோவேலுக்கும் நடுவே ஏவ துவக்கினாரோ, அதே இடத்திலே அவனுடைய கல்லறை, அவனுடைய சடலம் கொண்டு வரப்பட்டது. பிரியமானவர்களே, ஆவியானுடைய நடத்துதலை நான் வாஞ்சிக்கிறேனா? அவர் எனக்கு முன்பாக ஒரு பெரிய கிளையை போல தோன்ற மாட்டார், ஒரு சிறிய இளங்கிளையை போல. அவர் பெரிய மரத்தை போல் என் முன்பாக எழுப்பி நிற்க மாட்டார். அவர் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போல கண்ணுக்கு தெரியாமல் இருப்பார். அவரை நாம் தேட வேண்டும், அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவரை நாட வேண்டும். அவரை பிடித்து கொள்கிற போது நாம் தேவ ஆவியானவருடைய நடத்துதலை பெறுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவாதி தேவன் நமக்கு தரும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தந்திருக்கிற ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, பிசாசானவன் வெள்ளத்தை போல வருகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் குடியேற்றுவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, அந்த வெள்ளத்திலே நாங்கள் அடிக்கப்பட்டு சென்று விடாதபடி எங்கள் தேவ ஆவியானுடைய பலத்திலும் அவருடைய ஏவுதலிலும் அவருடைய நடத்துதலிலும் அவரை நாங்கள் கண்டுகொள்வதிலும் நாங்கள் தேறினவர்களாக இருக்கும்படி கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய வெளிப்பாடுகளையெல்லாம் நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். திருவசனத்தை நாங்கள் ஆய்ந்து படிக்க, விருப்பத்தோடு படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, திருவசனத்தின் மூலமாக நீர் எங்களை வெளிப்படுத்துகிற காரியங்களையெல்லாம் கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்கள் மனக்கண்களையெல்லாம் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த தேவ ஆவியானவருடைய துணையை ஆண்டவரை அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான மனிதர் என்பது உங்களுக்கு தெரியும். உம்முடைய கிருபைகளை தாரும், உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை தாரும். நாங்கள் வெறுமனே வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய அபிஷேகத்தை சுமந்து கொண்டு செல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லுகிறபடியாக
கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய புயம் எங்களிலே வெளிப்படுகிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. எங்களை மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, துதி கனமகிமையாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற இந்த அனுபவத்தை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், 8 சர்ச் காலனி, வேலூர் 632006, இந்தியா. எங்களது தொலைபேசி எண்கள் 0416 22 42 943, 0416 22 48 943. எங்களது இமெயில் hq@bymonline.org.